பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ண போகுது, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து எல்லாம் எதிர்பார்ப்போட பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து 4 முனை போட்டி தான் இதுவரைக்கும் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இது 4 முனை போட்டியாகவே இதான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அடுத்தது எந்த கட்டத்துக்கு போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து அதிமுக பக்கம் போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து அன்புமணி அவர்கள் அங்கே இருக்கிறதுனால அதில் போகிறதுக்கு வாய்ப்பு மிக கம்மி. மிக கம்மியாகவே இருக்குது. மிக குறைச்சலான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் வந்து திமுக கூட்டணிக்கு வரலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து அதில் மிகப்பெரிய ஒரு முற்றுக்கட்டையான பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏன்னா இவங்க உள்ளே வந்தால் அடுத்த நிமிஷம் வந்து வெளியேற அந்த கட்சி தயாராக இருக்கிறதுனால அவங்க திமுக பக்கமும் உள்ளே வர முடியல. இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து திமுக தான் பேசினாங்க. திமுக பக்கம் பேசி பார்த்தாங்க. ஆனால் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து சரி கட்ட முடியல. ஏன்னா அவங்க வந்து மிக கொள்கை ரீதியாக ரொம்ப வந்து தீவிரமாக செயல்படுற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் வந்து அவங்க கொள்கையில் மிகப்பெரிய ஒரு அவங்க அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையிலேயே அவங்க வந்து அந்த பிடிப்போடு செயல்படுற கட்சிங்கிறதுனால அவங்க வந்து முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அவங்க வந்து எந்த காலத்திலையும் பிஜேபியுடன் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதனால் வந்து அதை அறிவிச்சிட்டு திரும்ப வந்து அதை வந்து விளக்குனாங்கன்னா அந்த கட்சி மேலே வந்து மக்களுக்கான ஒரு பார்வை மாறும். அதனால் அவங்க வந்து அந்த முடிவில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. அதனால் வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அடுத்ததாக அவங்க தேர்ந்தெடுக்கிறது வந்து தாவேக பக்கம் அவங்களுடைய பார்வையை திருப்பினாங்க. ஆனாலும் வந்து இத்தனை வருட காலம் வந்து ஒரு முதல்வரையே முடிவெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அளவுக்கு பிரிஞ்சு ஒரு வந்து நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியிடம் போய் நாம் எப்படி போய் அவங்கள்ட்ட நம்ம அதை பேசுகிறது, அதனுடைய இது நமக்கான ஒரு அங்கீகாரம், நமக்கான ஒரு மரியாதை அங்கே இருக்குமா அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இது யோசிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க இல்லை தனியாக கூட இருந்து நம்ம செயல்பட்டுடலாமாங்கிறத கூட அவங்க யோசிக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனாலும் வந்து தனியாக செயல்பட்டு அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வந்து தனியாக நின்று வந்து செயல்பட முடியாது. அப்படி ஒரு காலகட்டம் அது வந்து இப்போ இல்லை. ஏன்னா தமிழ்நாடு வந்து இப்போ வந்து எல்லா கட்சிகளும் வந்து இணைஞ்சால் மட்டுமே அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகளை பெற முடியுமே ஒழிய யாருமே தனியாக நின்று வெற்றி பெறணுன்னா அது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த பக்கம் போகலாங்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் தான் இருந்துகிட்ருக்காரு. ஏன்னா வந்து பிப்ரவரி 28 நமக்கான வாகனம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன ராமதாஸ் அவர்கள் இன்னமும் அந்த வாகனம் வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு வரல. அந்த வாகனம் வரலையா இல்லை வந்து அந்த வாகனத்தில் அவங்க போக விரும்பலையா முடியலையாங்கிறத வந்து அந்த கட்சி தான் அறிவிக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து அவங்க தனியாக நின்று போட்டியிடலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க பேசப்பட்டாலும் அதில் ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் ஆன ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அதில் அப்படி ஒரு சூழ்நிலையில் போட்டிட்டா அப்படிங்கிறது மூத்த அரசியல்வாதி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. அதனால் வந்து அந்த விஷப்பரீட்சையை வந்து அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் மறுபடியும் வந்து திமுக கூட்டணியிலேயே கொஞ்சம் பேசி பார்க்குறாங்க. ஆனால் சூழ்நிலைகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய செயல்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதனால் வந்து அங்கே அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்தது ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறதையும் வந்து அனைத்து கட்சிகளும்
ரொம்ப உற்று கவனித்து வராங்க. ஏன்னாக்கா வந்து அது மிகப்பெரிய ஒரு கட்சி அது. அது வந்து இப்போ அங்கீகாரத்த இழந்திருந்தாலும், மிகப்பெரிய ஒரு கட்சியா இருந்தது. அத யாரும் மறுத்துற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து இப்போ எங்க கூட்டணி வைக்கலான்னு வந்து ஒரு நேரத்தில வந்து தைலாபுரம் தோட்டத்தில வந்து அதிமுக கார்களும் சரி, இல்ல திமுகவை சேர்ந்தவங்களும் சரி, வீடு தேடி பேசிய ஒரு அ பேசி அவங்க கூட்டணிக்கு அழைத்த நேரம் ஒன்று. ஆனால் இன்று ராமதாஸ் அவர்கள் வந்து எவ்வளோ தூதுவர்களை வைத்து எவ்வளோ பேசினாலும் கூட, இப்போ கூட்டணிய இறுதி செய்ய முடியல, உறுதி செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கட்சி இருக்கு. அந்த கட்சி அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போனதுக்கு காரணம் அன்புமணி அவர்களும் ஒரு காரணம். ஏன்னா வந்து இந்த கூட்டணியிலிருந்து இந்த கட்சியிலிருந்து பிரிந்து ஒரு வேற ஒரு கூட்டணிக்கு சென்றதாலேயே அந்த கட்சியினுடைய பலம் வந்து ஒரு கேள்விக்குறியா போயிடுச்சு. அதனாலேயே ராமதாஸ் அவர்கள் வந்து மிக மன ரீதியா கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருந்துட்டுருக்காரு. இப்போ அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள், பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போகிறது என்பதையும் அரசியல் அ ரீதியாக எல்லாம் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஏன்னா, இப்போ ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு கூட்டணிக்கு சென்று விட்டாலேயே அரசியல் தளம் 4 முனை போட்டி தான் என்பதை முடிவு செய்து விடலாம். ஒருவேளை வந்து எந்த கூட்டணியும் நமக்கு சரி வராது. தனித்தே போட்டியிட்டு தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை. நாம் வந்து தனித்து நமக்கான ஒரு ம் கட்சியினுடைய ம் அந்த பேரை நிலைநாட்டி ஆக வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனால் அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பார்ப்போம் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய போக்கு எப்படி இருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அ அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதையும் நாம் கவனித்து வருகிறோம். மீண்டும் இதை பற்றி பேசுவோம்.